நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மூக்கின் நுனியில் தொங்கிக் கொண்டிருந்தது தாத்தா புண்ணியமூர்த்தியின் மூக்கு கண்ணாடி. அதனை ஒற்றை விரலால் மேலே தள்ளிய அதன் வழியே கண்களை சுருக்கி பார்த்த தாத்தா எதிரே பேரனை நிற்பதை கண்டார். அவனோ அவரை பார்த்து, தாத்தா டைகர் சாப்பிட்டானா, வாக்கிங் கூட்டிட்டு போனாங்களா என தனது வளர்ப்பு நாயை பற்றி கேள்விகள் எழுப்ப புலிபோல் பாய்ந்தார் அந்த 80 வயது தாத்தா புண்ணியமூர்த்தி. ஏண்டா அறிவு கெட்டவனே, எதிரே குத்துக்கள் மாதிரி உன் தாத்தா உட்கார்ந்துருக்கிறேன், என்ன பார்த்து சாப்பிட்டீங்களாண்டு ஒரு வார்த்தை கேட்கல, நாயை பற்றி விசாரிக்க வந்துட்டான் மடப்பைய என்று மேலும் கெட்ட வார்த்தைகளை அள்ளி தெளிக்க ஆரம்பித்தார். காதுகளை பொத்தி கொண்ட பேரன் சுதேஷ் பின்னர் பொறுமையா, ஏன் தாத்தா நீங்கள் பேரில் மட்டும்தான் புண்ணியமூர்த்தி, என்னை திட்டி திட்டி பாவத்தை தான் தேடிக்க போறீங்க என்றான். தாத்தா உங்களால் எல்லா வேலைகளையும் தானாகவே செஞ்சுக்க முடியும், ஆனால் டைகருக்கு அது பாத்ரூம் போகணுன்னா கூட நாம தானே அதை கொண்டு போய் விடணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க தாத்தா என்றான். அங்கே என்ன சத்தம் என்று உள்ளே இருந்து குரல் கொடுத்து கொண்டே வந்தாள் சுதேஷின் தாய். இதோ வந்துட்டாடா உங்கள் அம்மா, வீரமங்கை முறத்தை எடுத்துக்கிட்டு புளியை விரட்டுறாப்ல, என்னை அடித்து விரட்டுவதற்குள் நானே இடத்தை காலி பண்ணிடுறேன் என்று கூறி எந்திரிக்க முடியாமல் சாய்வு நாற்காலியிலிருந்து தள்ளாடியபடி இருந்த தாத்தாவின் கையில் கைத்தடியை கொடுத்தான் பேரன். மற்றொரு கையால் அவரை தாங்கி பிடித்தபடி அவரை அவரது அறைக்குள் அழைத்து சென்றான். அவரை படுக்க வைத்துவிட்டு திரும்பிய பேரனை பார்த்து, டேய் நில்லுடா, தப்பிச்சிட்டு யாரா நினைக்கிறியா, கிட்ட வா, இன்னைக்கு நீ எங்கே போனன்னு இன்னும் சொல்லலையே, கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கவா, இப்போ கண்டுபிடிச்சிட்றேன் பாரு என கூறி அவன் கையில் இருந்த மொபைல் ஃபோனை பிடுங்கினார். தாத்தாவுக்கும் பேரனுக்கும் நடந்த போராட்டத்தில் கைபேசி எகிரி தரையில் விழுந்து உடைந்தது. அதை எடுத்து பார்த்த பேரனோ, ஐயோ ஐயோ என் ஃபோன் உடைஞ்சு போச்சே, உங்கள் சந்தேகத்திற்கு அளவே இல்லையா என அலறினார். இடிபோல் எழுந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த சுதேஷின் அப்பா மகனை கத்தாமல் தடுத்து நிறுத்தினார். அவரை கண்டு சுதேஷ், அப்பா உங்கள் அப்பா செஞ்ச வேலையை பாருங்கள், எதுக்கெடுத்தாலும் சந்தேகம், சரியான சந்தேக பேர்வழி என்று கடுப்பாகி கத்தினான். மகனிடம் சாந்தமாக பேசிய சுதேஷின் அப்பா, ஏண்டா இந்த ஃபோன் உடைஞ்சதுக்கு அவரை இப்படி திட்டுற, நான் பணம் தரேன், நல்ல ஃபோனாக பார்த்து வாங்கிக்க, பாவண்டா அவர் உங்கள் அம்மாவை போலவே நீனும் அவர்கிட்ட எரிஞ்சு விழாத என்றார். மறுநாள் மாலை பேரன் தனது புது ஃபோனோட அறையில் படுத்திருக்க அருகில் வந்து அமர்ந்தார் புண்ணியமூர்த்தி தாத்தா. டே என்னை மன்னிச்சிடா சுதேஷ், எனக்கு ஏன் இப்படி சந்தேகம் வருதுன்னு எனக்கே தெரியல என்று கூறியபடி பேரனின் கையை எடுத்து முத்தமிட்டார். பின்னர் மெல்ல எழுந்த தாத்தாவிற்கு உதவியாக கைத்தறியை எடுத்து கொடுத்த பேரனின் சட்டையை லபக்கென பிடித்து இழுத்தார் தாத்தா. என்னடா சுதேஷ், உன்கிட்ட ஏதோ நாறுது, சிகரெட் குடிக்கிறியா இல்லை சாராயமா என்று கத்தியபடி அவனது புது சட்டையை வேகமாக இழுக்க தடுமாறியது பேரன் மட்டுமல்ல தாத்தாவும் தான். தாத்தா என்னை விட்டுடு, இல்லைன்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க என்று கூறிய பேரனை சந்தேகத்தோடு முகந்து சட்டையிலிருந்து வந்த வியர்வை நாற்றத்தை கண்டு குமட்டினார் அந்த தாத்தா. அடச்சே, இது வெறும் வியர்வை நாற்றம்தானா என்று அசடு வழிந்தான். நல்ல வேளை தாத்தா, புது சட்டை கிளியலை என்ற பேரனிடம். கிழிஞ்சாதான் என்னடா, உங்கள் அப்பா உனக்கு புது சட்டை வாங்கி கொடுத்துருப்பான், நீ என்னை ஒன்றும் சொல்லக்கூடாது பாரு என கூறி அவரது ஒற்றைப்பல் தெரிய பகபகவென சிரித்தார் அந்த பொல்லாத பக்கவாய் கிழவன். அவரது சிரிப்பை கண்ட பேரனும் சிரித்தான். அவனோ அவரது கள்ளக்கபடமற்ற சிரிப்பில் ஒரு இறைவனை கண்டான். இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க தாத்தா, இது போதும் எனக்கு, நல்லா இருக்கு என்று சொன்ன பேரனிடம், உனக்கு என் மேலே கோபமே வராதாவே என்றார். பின்னர் பேரனை கட்டிப்பிடித்து கொண்ட தாத்தா தன் மூக்கை இரு விரல்களால் அமுக்கி பிடித்தபடி, நாறுது, முதல்ல சட்டையை துவைக்க போடு என்று அதிகாரமாய் கூறியபடி கைத்தடியை ஊன்றிக்கொண்டு வெளியேறினாள். மறுநாள் மாலை வெளியில் வேப்ப மரத்தடியில் சாய்வு நாற்காலியை போட்டு அமர்ந்திருந்த தாத்தாவை அருகில் போன சுரேஷ், என்ன தாத்தா தனிமை இல்லை, இனிமே காண்கிறீங்களா, இல்லைன்னா பாட்டி ஞாபகம் வந்துருச்சா என்றான். இல்லடா சுரேஷ், இப்படி தான் பாட்டியை எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டு திட்டி திட்டி அவளை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிவிட்டேன், அவளுக்கு அடுத்து இப்போ ஒன்று என்று சொல்லி முடிப்பதற்கு முன்பே தாத்தாவின் வாயை பொத்தினான் பேரன். வேண்டாம் தாத்தா, நான் ரொம்ப நாள் வாழணும் ஆசைப்பட்றேன் என்றான் சுதேஷ். சுதேஷ், என்னை நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போறியா, ட்ரீட்மெண்ட் எடுத்தால் எனக்கு தேவையில்லாத சந்தேகம் வராது பாரு என்றார் தாத்தா. ஏன் தாத்தா, 80 வயசில் உனக்கு ஏன் இந்த ஞான உதயம், புத்தருக்கு போதி மரம் போல உனக்கு இந்த வேப்ப மரத்திலேயும் ஞான உதயமா, விடுங்க தாத்தா, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, நான் சமாளிச்சுக்குவேன் என்றான் கண் சிமிட்டியபடி பேரன். நீங்கள் இருக்கும் வரை சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க, அது போதும் எனக்கு என்றார் அந்த பாசக்கார பேரன். சிறிது நேரத்தில் உள்ளே சென்ற பேரன் வெளியே ஓடி வந்து, தாத்தா தாத்தா சீக்கிரம் என் கூட வாங்க, டாக்டர்கிட்ட போகணும் என்றான்.
தாத்தா, வைத்தியம் உனக்கில்லை, என் டைகருக்கு தான். ரொம்ப வாந்தி எடுக்கிறான் என்றான். டைகரை காரின் பின் சீட்டில் ஏற்றிவிட்டு தாத்தாவை குண்டுகட்டாக பின் சீட்டில் உட்கார வைத்தான் சுதேஷ். நம்ம டைகர் உங்களுக்கு மட்டும்தான் பயப்படுவான். டாக்டர் வீட்டில் ரகளை பண்ணிடுவான். அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்தாங்க, இந்த பிளாஸ்டிக் பையை வச்சுக்கோங்க. டைகர் வாந்தி எடுத்தா இதில் பிடிங்க என்று கூறிய பேரனை திட்டிக் கொண்டே வந்தார் தாத்தா. பேரன் திடீர்னு, ஐயோ தாத்தா, அவசரத்தில் பணம் எடுக்க மறந்துட்டேனே என சொல்ல, அந்த நல்ல மனம் படைத்த தாத்தாவோ பேரனிடம், என்னிடம் இந்த ஃபோனில் கூகுள் பே இருக்கு, உபயோகப்படுத்திக்க என்றார். தாத்தாவின் அந்த நல்ல மனது அவரது வங்கியில் உள்ள பணத்தை சொடக்கு போடும் நேரத்தில் பட்பட்டு என எடுக்க ஆரம்பித்தது. வைத்தியம் முடிந்து காரில் வீடு திரும்பி கொண்டிருந்த தாத்தாவும் பேரனும் சிரித்து பேசி கொண்டிருக்க, தாத்தா தனது மொபைலில் வந்த மெசேஜை பார்க்க அவர் தலை சுற்றியது. நாயே, உன் நாய்க்கு செலவு செய்ய என் காசை கரியாக்கிட்டியே என்று கூவமே வாயில் ஓடுவது போல் கெட்ட வார்த்தைகளை கொண்டு காது கூச பேரனை திட்ட ஆரம்பித்தார். திட்டு தாத்தா, திட்டு. என்ன திட்டமோ, யாரை திட்ட போற? ஆனால் உன் பொக்க வாயில் இருக்கிற ஒரு பல்லு கீழே விழுந்துடாதான் போகுது என சிரித்தான் பேரன். ஆனால் தாத்தா, இது ஒரு தேவையில்லாத வைத்தியம். தப்பு என் மேலதான். டைகர் என் ரூமில் வைத்திருந்த பூச்சி மருந்து பொட்டலத்தை முழுங்கிட்டான்னு நினச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தா. அதெல்லாம் இல்லை. அம்மா வச்ச கறி குழம்பு அவனுக்கு செரிக்காதனால இன்னைக்கு உங்களுக்கு 3000 ரூபா தண்டாயிடுச்சு என்றான். தாத்தா கோபமாக, இப்படி தெரிஞ்சிருந்தா உனக்கு தெரியாமல் அந்த நாயை விரட்டியிருப்பேன் என்றார். மேலும் ஏதோ சொல்ல வந்த தாத்தாவை பார்த்து, சொல்லுங்க தாத்தா, என்ன ஆனாலும் உங்களை நான் திட்டக்கூடாதுன்னு எங்கள் அப்பா எனக்கு புது நாய் ஒன்று வாங்கி தந்திருப்பாரு. இதை தானே நீங்கள் சொல்ல வந்தீங்க, சரியா என்றான். இல்லடா என் அருமை பேரா, உன் ரூமில் இருந்த பூச்சி மருந்து பொட்டலத்தை பார்த்து நீ ஏதோ போதை மருந்து உபயோகிக்கிறேன்னு நினச்சி நான் உன் மேலே சந்தேகப்பட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்க சந்தேகத்தில் அந்த பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு போய் என் ரூமில் எடுத்து வச்சிருக்கிறேன். என்னை மன்னிச்சுடார் சுதேஷ் என்றார். வந்த கோபத்தை தனித்து கொண்ட பேரனும் கலகலன்னு சிரித்து கொண்டே, அட என் பொல்லாத பொக்குவாய் கிழவா, உன் வேலைதானே இது என்று தாத்தாவை கண்டு சிரித்தான். பயப்படாதீங்க தாத்தா, நீங்கள் என்ன செஞ்சாலும் இந்த தாத்தா பேரன் உறவில் எந்த விரிசலும் வராது என்றான். தாத்தா அதை கேட்டு பகபகவென சிரிக்க, அந்த அன்பு பேரனோ அந்த சிரிப்பில் மீண்டும் ஒரு தெய்வீகத்தை உணர்ந்தான்.